மாமாவோட லாட்ஜில் தைரியமாக போயிருப்பியா? சிரிக்கிறேன். என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. எங்க மாமாவோட லாட்ஜ் தான் போய் தங்கலாம்னு சொல்றேன். மொண்டால அடிச்சுக்கணும். லாட்ஜ் லாட்ஜ் அதுக்கப்புறம் அதான் மேடம் அப்படியே பழக்கம் மேடம். எப்ப பார்த்தாலும் லாட்ஜுன்னு என்ன பிரச்சனை? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இன்னும் ஆகலை மேடம். எப்படி அவன் சின்ன பையன். என்ன வயசு? 27. என்ன வேலை பண்றீங்க? டிரைவராக இருக்கும். என்னப்பா பிரச்சனை? அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். இந்த பொண்ணை மீட் பண்ணி நான் எங்க மீட் பண்ணீங்க? நம்ம டிபி சத்தத்தில் மீட் பண்ண மேடம். சரி. ஆக்சுவலாக வந்து அவள் வந்து ஒரு 5 years கன்சீவாக இருந்துக்கிறான். இல்ல பாம் கர்ப்பம். அன்னைக்கு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு தொடர்பு ஆயிடுச்சு. 5 months. அவள் கன்சீவாக நிறைய போய் சொல்லி என்னை ஏமாற்றான். கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது சார். நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்க மீட் பண்ணீங்க? எப்படி மீட் பண்ணீங்க? என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நான் காலையில் 2 wheeler எடுத்துன்னு வரேன். ஒன்று இவங்க ஆக்சுவலி லிஃப்ட்டு கேட்டாங்க என்கிட்ட. அப்போ இவங்க லிஃப்ட்டை கூட்டிட்டு போகும்போது அப்பா எங்களுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சு. அது எப்படி ரோட்ல போறவங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பீங்க? அதானே உலக வழக்கம். இல்லை இந்த கார்னரில் விட்டுறேன். கார்னர்ல விடலையே. அது 5 வருஷமா டிராவல் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. என்ன பழக்கம் அது? இவங்க வீடு உங்க வீடு பக்கத்துல இருக்கா? இல்லை உங்களுக்கு சிதம்பரம் இங்கே. அப்ப எப்படி மீட் பண்ணுவீங்க? இவங்க வல்சர பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கிக்கிறாங்க. என்ன? ஓ அப்படியா விஷயம். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடையில் ஒர்க் பண்ணுறேன்னு வாங்க மேடம். இந்த பியூட்டிஷியனில். சரி நானும் கேர் பண்ணி விட விட்டேன். ஆனால் போய் கேட்டால் அங்கே இல்லைன்னு வாங்க மேடம். இல்லைங்க இல்ல இல்ல. அப்புறம் நீங்க கேட்க மாட்டேலாம்? கேட்டால் பிரச்சனை பண்ணுவாங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. அவங்களோட உங்களுக்கு லவ் ஆயிடுச்சா? அப்ப அவங்களுக்கு அவங்க பேக்ரவுண்ட் என்ன? அப்பா அம்மா யாரு எதுவுமே கேட்கல? யாரை கேர் பண்ணல. நீங்க கேட்கல? நானும் போய் கேட்டேன், பிரச்சனையே வந்துட்டேன். என்ன பிரச்சனையாச்சு? அவங்க என் பொண்ணு இல்லைன்னா அவங்க அப்பா யாரா நீ வந்து இட்டுன்னு வர்றதுக்கு கும்பல் சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு. சௌமியாவை லவ் பண்றேனே அதை கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க ராஸ்கல். இப்ப நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க சொல்றீங்களா? இப்போ வெளில மாட்டிக்கணும். எவ்வளவு நாளா தொடர்பு உங்களுக்கு? ஆயிடுச்சு மேடம், ஒரு 2.5 வருஷம் இருக்கும். அப்படியா? சரி, இந்த 2.5 வருஷம் எங்கெல்லாம் மீட் பண்ணுவீங்க தம்பி? நைட் எப்பனா ரேர் தான் மேடம். எங்க போய் தங்குவீங்க? ஹோட்டல்லையா? ஹோட்டல். இன்னைக்கு ஒரு புட்டி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இந்த பண்ணல. ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? இல்லை நடவடிக்கை சரியில்லை மேடம். யாரானா ஃபோன்லேருந்து யாருனா கால் பண்ணி எவனா பேசுறது வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். வீடு எடுத்திருக்கீங்களா? எப்படி வீடு கொடுப்பாங்களா இருக்கிறதுக்கு? கொடுத்துட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லியிருக்கீங்க. அது கல்யாணமே பண்ணிக்கலாமே, ஏன் திருமணமாகாம அப்படி பண்றீங்க? அது அனாவசியம். அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க? அவங்க இந்த ஊரில் இருக்காங்க. டைவோர்ஸ் ஆயிடுச்சா? டைவர்ஸில் அவங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணல. குழந்தை இருக்கா? ஆமாம். என்னடா டென்ஷன் பண்ற? இப்போ என்ன பிரச்சனை? அதான் என்கிட்ட சரியா இருக்க மாட்டேன். நடவடிக்கை எனக்கு பிடிக்கல மேடம். நான் எங்கள் அப்பனுக்கு இறக்க மாட்டேன். நீ யாரா? நீ யாருடா? சந்தோஷமா இல்லை நீங்க? இல்லை மேடம். உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்க என்ன பண்ண விருப்பப்படுறீங்க? அதான் மேடம் வேணாம் மேடம். ஐயோ வேணாம் வேணாம். 16 வயசு தான் மேடம். 12th முடிக்கும் போது எங்கள் ஜாதிக்காரங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். எனக்கு அவருக்கு 38 வயசு, எனக்கு 16 வயசு மேடம். விளங்கும்டா. எனக்கு அந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை மேடம். எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஏன் நிச்சயதார்த்தம் பண்ணுறேன்னு? கல்யாணம் வேணாம், நான் மேலே நல்லா படிக்கணும், போலீஸ் ஆகணும். யாருக்கிட்ட விடுற? எங்கள் வீட்டில் யாருமே கேட்கல. எங்கள் அம்மாவோட அம்மா பேச்சை கேட்டுட்டு எங்கள் அப்பாவே என்ன 12th மேலே படிக்க வைக்கல மேடம். உங்க அப்பா என்ன வேலை செய்யறாருமா? கூலி வேலை தான் செய்கிறாங்க மேடம். கல்யாணம் செஞ்ச 3 நாள் அவர் என் கூட தான் மேடம் இருந்தார். எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல மேடம். அவர் கேட்டார். எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. சொல்லிட்டு சொம்ப கையில் கொடுத்து உள்ள அமிச்சாங்க மேடம். அவர்கிட்ட நான் பேசினேன். எதுக்காக சொம்பு கொடுத்து உள்ள அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? உங்கள் சுகத்துக்காக தான் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன் மேடம். அதுக்கு அவர் சொன்னதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கே அதுக்கு தான். நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம்.
அடங்கொக்கால ஒளி. இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மேடம். இல்ல அதுக்கப்புறம் என்னாச்சு? எப்படி வீட்ல இருந்து வெளியே வந்தேன்? வீட்டு செவரு ஏறி குதிச்சு வந்துட்டேன் மேடம். மாமி செம ஸ்பீட் வா. நான் சொன்னேன் எனக்கு 16 வயசு ஆகுது, அவருக்கு 38 வயசு ஆகுது. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் அவர் கூட எப்படி இருப்பேன்? எனக்கு கனவு ஆசைலாம் இல்லை, என்னை கேட்டு எதுவுமே செய்ய மாட்டேன். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். 6 மாசத்துக்கு அப்புறம் வயிறு ரொம்ப பெருசா ஆரம்பிச்சிச்சு. இவரு கூட ஒன்னா இருந்து. எவரு கூட? அன்பரசன். அன்பரசன் எங்க வந்தாரு? டேய் என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி கேட்டாங்க. கல்யாணமா ஆயிடுச்சு, என் வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே வயிறு, ஏன் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆஹா நிஜமாலும் தாங்க நான் மாசமா இருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். யாருக்கு குழந்தையாது? அது அவரோட குழந்தையானு தெரியல மேடம். என்ன எழவி அது? ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் குழந்தையானு தெரியல மேடம். சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சத்திரத்துல மீட் பண்ணோம்ல மேடம், அப்பத்துலேருந்து ஒரே பழக்கம் ஆயிடுச்சு மேடம். காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. கல்யாணம் பண்ணிட்டியா அவரை? பண்ணிட்டேன் மேடம். நடராஜ கோயில், சிதம்பரம் நடராஜ கோயில் தான் மேடம் தாலி கட்டி மாசமா இருக்கும்போதே. ஆமா மேடம். என்னது? சரி, அவரோட வாழ ஆரம்பிச்சேன். நல்லா தான் மேடம் பார்த்துருக்காங்க. சிகரெட் தண்ணி அடிக்கிறது கூட நான் பெருசா நினைக்கல மேடம், கஞ்சா அடிக்கிறாங்க மேடம். முரட்டு குடியாரனா இருப்பான் இருக்க இந்த நாத்தனாகுது. நடு ரோட்ல லிஃப்ட் கேட்டு நீ வண்டியில ஏறி இருக்க. ஆமா. அவர் உன்னை கல்யாணம் பண்ணி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆமா மேடம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. நீ என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண? சின்ன வீடா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அட்ஜஸ்ட் பண்ணி வாழதான் வேணும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். இப்ப எதுக்கு வந்திருக்கேன்? எனக்கு என் வீட்டுக்காரர் வேணும் மேடம். எங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்துருங்க மேடம். வீட்டுக்காரர் வேணுமா அப்பா அம்மா வேணும்? 2 பேருமே சமாதானமா வேணும் மேடம். உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். அப்பா அம்மா கிட்டே போறேன்றா மேடம். அப்ப எதுக்கு 2 குழந்தைங்க பேத்துக்கிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டேன், பிரெயின் வாஷ் பண்ணி விட்டேன். என்ன பிரெயின் வாஷ்? நீங்க என்ன பச்சை குழந்தையா பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கு? சார் இவனை என்ன பண்ணும் சார்? அன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன், நைட்டு ஒரு அன்டைம் 3 மணி ஆயிடுச்சு. சரி வா வீட்டுக்கு போயிடலாம், இப்பயே விட்டு போயிடுறேன், நான் கிளம்பிடுறேன். இல்லை வேணாம், லாட்ஜ் போடலாம் போட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் கேட்குறேன், சரி வா வீட்டுக்கு போயிட்டு உன்னை விட்டு நான் கிளம்பிடுறேன். அன்றைக்கி ஒரு 3 நாள் அங்கேயே ஸ்டே லாட்ஜில். என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூ மாலடா, காஜு மாலை கிடையாதுடா. அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் கூப்பிட இன்னும் ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. 1 வீக் கழிச்சு கால் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே இருக்கிறவா எனக்கு ரொம்ப முடியல. 2வது டைமாக போனால் திருப்பி அதே இதாக பண்ண ஆரம்பிச்சேன். அங்கே என்னது மறுபடியும் லாட்ஜில்? ஐயோ மீண்டுமா? லாட்ஜ்லலாம் அப்படி ரூம் கொடுப்பாங்களா? அவங்க ஊரில். உனக்கு தெரியுமா அந்த லாட்ஜ்? எங்க மாமாவோட லாட்ஜ். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா மாமாவோட லாட்ஜில் தைரியமா போயிருப்பியா? சிரிக்கிறேன். என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இல்ல மேடம், வெக்கமா இருக்கு எனக்கு. எங்க மாமாவோட லாட்ஜ் தான் போய் தங்கலாம் சொல்றேன். மண்டால அடிச்சுக்கணும். லாட்ஜ் அதுக்கப்புறம் அதான் மேடம் அப்படியே பழக்கம் மேடம். எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு போலியா? அவங்க வீட்டில் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட் பாப்பா பிறந்த உடனே போனோம் மேடம். என்ன சொல்றாங்க உங்க அப்பா அம்மா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. எனக்கு என்ன தைரியம் லாட்ஜ்ல எல்லாம் போய் தங்கறதுக்கு? அன்னைக்கு நைட்டு எங்க போறதுன்னு தெரியாம. எப்படி உனக்கு ரூம் கொடுத்தாங்க? குழந்தை இருந்தது மேடம் என் கையில. போ இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அவரோட போய் தங்கினப்போ. அப்ப பாப்பா இல்ல. எப்படி உனக்கு ரூம் கொடுத்தாங்க? செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. எப்படி தைரியம் வருது இதுக்கெல்லாம்? அந்த லாட்ஜ் எப்படி உனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க மாமா லாட்ஜ் தான். அப்ப உங்க வீட்ல எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்களா நீ லாட்ஜ்ல வந்து தங்குறேன்னு? அவங்க தான் என்ன வேணாம் தலைமொழி விட்டாங்களே மேடம். தலைமொழினா பொண்ணு வந்து லாட்ஜ்ல வந்து தங்கினா ஓகேன்னு விட்டுருவாங்களா? வாய திறந்தா போய்
வாயை திறந்தா போய். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்ப என்னதான் ஐடியால இருக்க? கேரக்டர் சரியில்லை மேடம். கேரக்டர் சரியில்லைன்னா நான் வேற யாரு கூட தொடர்பு இருக்கலாவா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல தெரியல மேடம், அடிக்கடி அப்படியெல்லாம் இல்ல, அவ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா, அதான் பிரச்சனை. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. நான் நடராஜர் கோவில வச்சு தாலி கட்டினீங்கல்ல, கட்டினாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி விட்டுட்டு போவீங்க? லாட்ஜ் கூட்டிட்டு போக தெரியறது, 2 புள்ள பெத்துக்க தெரியறது. சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா. இது பாரு, சும்மா அழறது வேலையெல்லாம் வச்சுக்காதே. நல்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உன்னை சேர்த்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்துருக்கணும் நீ அவன் மாமியார மாமனார? நான் அவங்க மேல குறைய சொல்லாம நல்லாதான் மேடம் பாத்துக்கிறேன். அதனால தான் அடிச்சல மாமியார. செருப்பால் அடிக்கிறான். அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? உன்னை கை விடல, வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போனாரு. வாய் சரியில்லை அவனுக்கு. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இன்னும் ஒழுங்கா இருப்பியா? இருப்பு மேடம். கிழிப்பான் அவன் கிழிப்பான். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது, நீ தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ற. ஓ, நீ இருக்கிற இடம் தெரியாதா? நாங்க வந்து கேட்டு பாருங்க மேடம் ரெடில்ஸ்ல. சிரிக்கிறடி வெக்கமா இல்ல? என்ன சோறு கறியா? உனக்கே சரி வருது இல்ல? ஆமா, நான் வாயாடிதான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. என்ன இருந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னாதான் வாழணும். 2 புள்ளைய கொடுத்துட்டு திடீர்னு விட்டீங்கன்னா நல்ல பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க மேடம். ஐயோ, ரொம்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 27 பைசனுக்கு ஒண்ணுமே தெரியாது பையனுக்கு. பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன். நக்கல்யா அவனுக்கு. உங்க பையன் நல்ல பையன் தான்மா, ஆனா 2-3 கெட்ட பழக்கம் வச்சிருக்காரு. ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாரு, அது வந்து ரொம்ப கஞ்சா. நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்சா அடிப்பான் அவ்வளவுதான். அறிவே இல்ல, ரொம்ப வெகுளியா இருக்கு. எவ்வளவு செருப்பால் அடிச்சுட்டேமா அந்த பொண்ணு. நான் இவனை அடிச்ச எப்படிமா பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? பையனுக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு வீட்ல இருந்து வெளியே வந்துருச்சு. வீட்டுல கொண்டு விட்டுருக்கணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் படிச்சிருக்கணும். அதுக்கு பதிலா லாட்ஜுக்கு போயிட்டாங்க 2 பேரும். தப்பு. குழந்தையும் பெத்துட்டாங்க. உனக்கு வாழ விருப்பம் இல்லை, என்னை பத்தி பேசாத. நான் 1000 தப்பு பண்ணுவேன். அவன் வேலையை கேட்டுங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. எல்லாமே உங்க கடிச்சு தரல. ஐயோ, அப்படின்னா என்ன மேடம்? அது என்ன அட்டனை தெரியாது. இவ்வளவு அவசியமா பேசுறா? அது தெரியாது. அது தெரியாது, தெரியாது, தெரியாதா? தெரியும். கடைசி தெரியுதுன்றீங்க, எதுக்கு அங்க வரீங்க? எது வர? ரொம்ப கேவலமான புச்ச மேடம். ஆமா, ஐயோ ரொம்ப அவ வாயில வருது வார்த்தை அப்படி மோசமா இருக்கு. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, இந்த பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது, அது உங்க பொறுப்பு. அது கேரண்டி, அது உங்க பொறுப்பு. உங்க பையன் இன்னொரு திருமணம் பண்ணறதுக்கு ஏற்பாடு பண்ணா நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. டெபினெட்லி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ஏய், வாயை முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற.